ஜூலை 6, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாவலராயிருக்கிறார். The Lord is your protector at all the days and times. எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம். Hebrews chapter 13 verse 8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் சரீரத்திலும் ஏற்பட்டிருக்கும் வியாதிகளை குறித்து சோர்ந்து போய்விடாதிருங்கள். சில சமயங்களிலே மனிதர்கள் தங்கள் குறைகள் நிறைவாகும்படி ஜெபிக்கின்றார்கள். ஆனால் நாட்கள் கடந்து செல்லும் போது மன சோர்வடைந்து மன கிளேசத்திலே மற்றவர்களோடு பேசும்போது வாழ்க்கை இப்படிதான், இனி என்ன செய்வது, இனி இப்படியே வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று தாங்கள் ஜெபித்த தேவைகளுக்கு எதிரான விசுவாசமற்ற வார்த்தைகளை அறிக்கையிடுகின்றார்கள். நீங்களோ அப்படி இராமல் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். உங்கள் சரீர குறைவுகளை மாத்திரமல்ல, உங்கள் ஆன்மீக பலவீனங்களையும் பாராமுகமாக விட்டுவிடாமல் அவைகளையும் ஆண்டவர் இயேசுவிடம் தெரியப்படுத்துங்கள். இயேசுவே, உம்முடைய அன்புக்காக நன்றி என்று அனுதினமும் அறிக்கையிடுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய நாமம் அன்று மட்டுமல்ல என்றென்றும் வல்லமையுள்ளது. Jesus Christ is the same yesterday and today and forever. My dear brothers and sisters, don't be discouraged by the ailments that have occurred in your body today. At times people pray for their shortcomings to be fulfilled. But when the days pass, when they feel tired and when they talk to others in their hearts, they report unfaithful words that are contrary to the needs they prayed for, saying, "This is how life is. What to do now? We have to get used to living like this." Be not, but stand firm in the faith. Not only your physical weaknesses, but also your spiritual weaknesses. Do not blindly leave them and make them known to the Lord Jesus. Say thank you, Jesus, for your love every day. Jesus Christ is the same yesterday, today and forever. His name is powerful not only today but also forever. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே ஆண்டவரே களி கூர்ந்து மகிழும்படியாக நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவரே மாறாதவராக இருக்கிற ஆண்டவரா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்கள் நேற்று ஒன்று பேசுவார்கள் ஆண்டவரே, இன்று ஒன்று பேசுவார்கள், நாளை ஒன்று பேசுவார்கள். ஆனால் என் தேவனோ நீர் அப்படிப்பட்டவர் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மாறாத ஆண்டவராக இருக்கிறார் ஐயா. நேற்றும் உடைய அன்பு ஆண்டவரே பெரியதா இருக்கிறது. இன்றும் ஆண்டவரே உடைய அன்பு ஆண்டவரே என் மேல் அதிகமாக இருக்கிறது. நாளையும் ஆண்டவரே அதே அன்பை ஆண்டவரே நீர் மேல் ஆண்டவரே வைக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே அப்பா இணை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, நான் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். நீர் ஆண்டவரே என்னை அதிகமாக நேசிக்கிறேன். அதை நான் ஆண்டவரே நம்புகிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக தங்களை ஊற்றி செபித்துக் கொண்டிருக்கிறார்களுடைய விண்ணப்பத்தை அப்பா, எந்த விண்ணப்பம் இருந்தாலும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை எல்லாம் கத்த நீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆண்டவரே அதை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை அவர்களுக்கு வாய்க்கும்படியாக நீர் உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். அநேக நாள் நான் ஆண்டவரே போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் பதிலே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தரல ஆண்டவரே. நான் மாறாத ஆண்டவர், உனக்கு எல்லாவற்றையும்
செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் பலப்படுவதற்காக அவருடைய விசுவாசத்திலே இன்னுமாய் ஆண்டவரே அப்பா அவர்கள் முன்னேறி செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீர குறைபாடுகளோடு பிளந்து கொண்டவரே செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவர் உடைய கிருபைகளை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அந்த சரீரத்திலே காணப்படுகிறதான எல்லாதுமான குறைபாடுகளையும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே அப்பா முழுவதுமாய் எடுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு விசேஷித்த ஒரு சுகத்தை ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக இருக்கிற சோர்வை எடுத்து போடுங்க, மன கிளேசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஜெபிப்பதிலே சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே விசுவாச அறிக்கைகளை சொல்கிறவர்களாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவனை தருகிற அன்னற்ற நன்மைகளை இந்த நாளிலே அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அற்புதங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கண்கள் பார்ப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி, கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காண ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று அநேகருக்கு நம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் வாழ நம்முடைய ஊழியங்களை செய்ய நம்முடைய ஊழியங்களுக்கு கொடுக்க இன்னும் அநேக நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாம் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.